சென்னையை போன்று மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். எச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அங்கே போய் பார்த்தா தான் அங்கே கார்பரேஷனில் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது நேராக போய் பார்த்தா தான் தெரியுது. அத்தனை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை அதிகாரிகள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் நைட் அண்ட் டே அவங்க தூங்கவே இல்லை. அத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் எல்லாம் சொல்கிறது எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம். அது உரிய சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் மழைநீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா நிவாரண வாய்ப்பு வரமாக இருக்குது. அது கண்டிப்பாக வரும். நீங்கள் இப்போது சென்னையில் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக வரும். மத்திய அரசும் அதை உடனடியாக செஞ்சால் தான் அது ஜனங்களுக்கு உடனே போய் ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். தமிழகத்திற்கு நிவாரணம் வழங்குவதில் ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசு இவ்வளவு மோசமான மழை வெள்ளத்தினால் சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிற போது கேட்ட நிதியிலே ஒரு பகுதி கூட தராமல் பேரிடர் அதில் இருக்கின்ற நிதி, தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நியாயமாக தரக்கூடிய பங்கு 492 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் குஜராத்தில் ஏதாவது பாதிப்பு என்றால் உடனே 1000 கோடி தருகின்றார்கள். ஆக இந்த ஓரவஞ்சனையான செயல் செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. அதை பார்வையிட வந்த ஒன்றியத்திலிருந்து வந்த ஒரு குழு, மத்திய ஆய்வுக்குழு அதை பார்த்துவிட்டு திரும்பி செல்கிற போது இவ்வளவு சிறப்பாக யாரும் செய்ததில்லை, கடமைகளையும் பணிகளையும் நன்றாகவே இந்த அரசு செய்திருக்கிறது என்று பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அமைச்சர் ஒருவர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு நாடாளுமன்றத்தில் இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இது வெறும் அரசியல்தனமான குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.